வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்று தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சாதி ஒழிப்பே மனித விடுதலை என்று சொன்ன, மத ஒழிப்பே மனித மலர்ச்சி என்று போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மண்ணிலிருந்து தேர்தல் பரப்புரையை இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கும் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொய் பரப்புரையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு இவர்கள் செய்யாத சாதனைகளை ஸ்டிக்கர் ஒட்டுவதைப் போல தொடர்ந்து அவர்களுடைய சாதனைகளை நாங்கள் செய்தோம் என்று மார்த்தட்டிக் கொள்ளக்கூடிய சாதனைகளாகத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரை இருந்தது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு இணைந்து பல்வேறு துரோகங்களை தமிழ்நாட்டிற்கு செய்துவிட்டதாக ஒரு பட்டியலை வாசிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத துரோகம் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த இயக்கத்தாலும் செய்ய முடியாது. மிகப்பெரிய துரோகம் கச்சத்தீவை தாரை வார்த்தது. கச்சத்தீவை ஏன் தாரை வார்த்தார் என்று சொன்னால், மிசா காலத்திலே, மிசாவால் அல்ல, ஆனால் மிசா காலத்திலே தன்னுடைய மகன் கூட கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்படாத இந்தியாவிலே ஒரே தலைவர் கருணாநிதி. அதற்கு பிரதிபலனாக கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார் என்று பல்வேறு தரப்பினர் பேசிக் கொள்வதை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். இதைவிட ஒரு துரோகத்தை செய்துவிட முடியாது. அதற்கு அடுத்த துரோகம் நீட் துரோகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் இணைந்து செய்துவிட்டது என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் மேடையிலே பேசியிருக்கிறார். 2021 தேர்தல் பரப்புரையிலே அவருடைய மகன் நீட் தேர்வை விளக்குவதற்குண்டான ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு துண்டுச்சீட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு பேசினார். துண்டுச்சீட்டை வச்சுன்னு பேசுறதா அவங்களுக்கு வழக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்தாக என்னுடைய தந்தையார் நீட் தேர்வை விலக்கி விடுவார் என்று சொன்னாங்க. சகோதரி அனிதாவின் மரணத்தில் ஆரம்பித்த இவருடைய பிண அரசியல் இவர்கள் ஆட்சி கட்டிலில் வந்த பிறகு அதை தன்னால் முடியாது என்று தெரிந்திருந்தும் ஓட்டுக்காக மக்களிடத்திலே பொய்யை சொல்லி வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி நிறைவடை போகிறது. இதுவரையிலே நீட் தேர்வுக்காக ஏறத்தாழ 27 மாணவர்கள், அதோடு அவருடைய ஒரு மாணவனுடைய தந்தையும் சேர்த்து உங்களுடைய பொய் பலி வாங்கி இருக்கிறது. நீங்க பேசலாமா துரோகத்தை பத்தி? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? இப்படி தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் மட்டுமே இழைத்த கட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களுக்கான இயக்கம். ஒரு சாமானியன், ஒரு வேளாண் பெருங்குடியாளன், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், ஒரு அடித்தட்டு கிராமத்திலிருந்து வந்த ஒரு சாமானியன் இந்த நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்கிற அந்த ஆண்டையின் மனப்பான்மை ஸ்டாலினுடைய பேச்சிலே தெரிகிறது. காரணம், வேளாண் குடிமக்களை இழிவாக பேசுவதற்கு சமம் அண்ணன் எடப்பாடியாரை பேசுவது. காரணம், அண்ணன் எடப்பாடியார் ஒரு வேளாண் குடிமக்களை சார்ந்தவர், ஒரு வேளாண் குடிமகன், ஒரு வேளாண்மை பணியாளர். அப்ப ஒரு வேளாண் பணியாளன் இந்த நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்கிற வன்மம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வன்மத்தின் வெளிப்பாடு தந்தையும் மகனும் போகிற இடத்திலெல்லாம் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறீர்கள். இந்த வார்த்தை என்று சொல்ல முடியாத அளவுக்கு தரம் தாழ்ந்த தேர்தல் பிரச்சாரமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் முடிவு கட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அதே போல இந்த கூட்டணியிலே தேர்தல் பிரச்சாரத்திலே மேடையில் இருப்பவர்கள் எல்லாம் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இதிலும் எந்த ஒரு கேடுகட்டமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டிய அன்புக்குரியவர்களே. மதசார்பற்ற கூட்டணி என்று சொன்னால் எது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான். ஆனால் அதற்கு இவர்கள் மத சாயத்தை பூசிவிட்டு இஸ்லாமிய அமைப்புகளின் பெயரை உள்ள என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என் அன்புக்குரிய மாமாக்களே, நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று ஒரு இயக்கம் இன்றைக்கு அவருடைய கூட்டணியில இருக்கிறது. கிறித்துவ நல்லெண்ண இயக்கம் என்ற ஒரு இயக்கம் அவருடைய கூட்டணியில இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற மதத்தினுடைய பெயரால் இயக்கம் நடத்துகிறவர்கள் தன்னுடைய கூட்டணியில இணைத்துக் கொண்டு அது ஒரு பேசுபொருளாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் மதசார்பற்ற இயக்கமாக இருக்கிறோம் என்று ஒரு சாரார மதத்தின் துவேஷத்தை பேசிக்கொண்டு தொடர்ந்து இவர்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மதசார்பற்ற இயக்கம் என்று சொன்னால் இருக்கிற அனைவரையும் சமமாக பார்ப்பதுதான் மதசார்பற்ற ஒரு இயக்கம், மதசார்பற்ற ஒரு கொள்கையாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பிரிவினரை மட்டும் தூக்கி பிடித்து வாக்கு வங்கிக்காக மட்டும், என் அன்புக்குரியவர்களே, சிறுபான்மையின மக்களே, என் சிறுபான்மையின சொந்தங்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் உங்களை அவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள். ஆனால் உங்களையும் துச்சமென மதிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. எனவே மதசார்பற்ற கூட்டணி என்று சொன்னால் அது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இவர்கள் இசை உதர்ந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று மீண்டும் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். சிஐஏ சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். வேளாண் பணியாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த வேளாண்மை திருத்த மசோதா மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்று விட்டது. அதை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் அந்த சட்டத்திற்கு நாம் ஆதரவு அளித்து விட்டோம் என்று ஒரு பொய் பரப்புரையை மீண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மேடைகளிலே வைக்கிறார். சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்து ஆதரவு கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார். இன்றைக்கு வரை பல்வேறு அரசியல் அமைப்பாளர்கள், பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள், பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் இதன் மூலம் பல்வேறு இடங்களிலே கேள்விகள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வாக்குக்காக இதை பேச வேண்டாம். காரணம், அந்த சிஏஏ திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரே ஒரு இந்திய என் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரே ஒரு புள்ளி விவரத்தை தாருங்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறுபட்டவர்கள் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரையிலே அதற்கான பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து இல்லை. அப்படி இருக்கிற போது நடக்காத ஒன்றை, நடவாத ஒன்றை, கனவிலும் துணியாத ஒரு செயலை ஓட்டுக்காக மட்டுமே இவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை சிறுபான்மையின மக்கள் நீங்கள் தான் முறியடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, வருகிற தேர்தல் நம்முடைய மத சார்பற்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில அல்லது மத சார்பற்ற என்று பொய்யாக சொல்லிக்கொண்டு ஒரு மதத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா உங்கள் ஓட்டு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நடிகர் இப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது பேசுபொருளாகி இருக்கிறது. ஏறத்தாழ 600 கோடிக்கும் மேலாக அவருடைய சொத்து கணக்கை காட்டியிருக்கிறார். உழைத்து சம்பாதித்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் காட்டியிருக்கிற அந்த சொத்து மதிப்பிற்கு அவர்கள் வருமான வரியும் செலுத்தி இருக்கிறார். அதில் அதற்கு வருமான வரியும் செலுத்தி இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் நாம் தீர்க்கமாக ஆராய வேண்டிய விஷயம் என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சரும் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு, அசையும் சொத்து, அசையா சொத்து, அவருக்கு இருக்கக்கூடிய கடன் என்று எல்லாம் மொத்தமாக அவர் சொல்லி இருப்பது பார்த்தால் அதிகபட்சமாக 10 கோடியை தாண்டவில்லை. ஆனால் இதில் என்ன நுட்பம் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய மகன் நடத்துகிற ஒரு சினிமா கம்பெனியில் இருந்து பணம் வாங்கி கொண்டு நடித்த அந்த நடிகருக்கு 600 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது, அசையா சொத்துக்கள். ஆனால் அவருக்கு சம்பளம் கொடுக்கிற தந்தையோ மகனோ அவருடைய நிறுவனம் அவர்களுக்கு 10 கோடிக்கும் குறைவான சொத்துக்கள் தான் இருக்கிறது என்பதை வேட்புமனுவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது ஒரு விந்தையான ஒரு விடயம். சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் 600 கோடிக்கு மேலே கணக்கு காட்டியிருக்கிறார். சம்பளம் கொடுக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஒரு 8 படங்களுக்கு மேலே அவருடைய நிறுவனத்திலே அந்த நடிகர் நடித்திருப்பார். ஆனால் அவர் காட்டியிருக்கிற கணக்கு, இவர்கள் சம்பளம் கொடுத்தவர்கள் காட்டியிருக்கிற கணக்கும் சம்பளம் பெற்றவருடைய காட்டியிருக்கிற கணக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டால் இவர்களுடைய நேர்மைத்தன்மை உங்களுக்கு விளங்கும். எனவே வருகிற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே பதிவு செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.